சுகரை அதிகமாக எடுக்கிறது மட்டும்தான் டேஞ்சர். அவளை பொறுத்த வரைக்கும் நூலாக இருந்துச்சுன்னா அது மேகி. ஸோ நாங்கள் ராகி, கம்பு, நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான மில்லட்ஸ்லாம் தான் வி ஸ்டார்டட் டூயிங் இட். அதை ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டைவர்ட் அண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. மேகி வேண்டாம், அது கெடுதல்ங்கிறதுனால அதை சொல்லாமல் ஆல்டர்னேட் பண்ணியிருக்கீங்க. இதில் ஒரு சூப்பர் கோல்டன் பேரண்டிங் ரூல் இருக்கு. ஸ்மெல் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த அடம் பிடிச்சிக்கிட்டு குறும்பு பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஃபசி ஈட்ராவும் பிக்கி ஈட்ராவாக இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்களே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, நீயே ஸ்வீட் வைக்கிற, நீ வந்து இதை பற்றிலாம் பேசலாம். இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக அந்த அஸ்கா சுகர் இல்லைனா வந்து ஒரு ப்ரிவென்டட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஒரு சுகரை ஒயிட் சுகராக கொடுக்காம. ஸோ நைஸ் மீட்டிங் யூ சார். ஸோ நான் வந்து நிறையா வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ரொமோட் பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன். பட் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து மேஜராக எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீயே ஸ்வீட் வைக்கிற, நீ வந்து இதை பற்றிலாம் பேசலாமா, ஸ்வீட்டு சுகரே ஆல்ரெடி கெடுதி, சுகர் ரொம்ப பேடு. எனக்கு ஓகே, இருந்தாலும் நான் வந்து ஐ எம் ரன்னிங் அ ஸ்வீட் ஷாப். ஸோ எனக்கு சுகரை டிபெண்ட் பண்ணாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆல்ரெடி ஐம் இன் தட் பிஸ்னஸ். அப்படிங்கும் போது நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் சுகர் வந்து என்ன செய்யுது அப்படின்ட்டு. பட் சுகர் இஸ் வெரி ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் எனி ஹியூமன் செல். ஒரு குளுக்கோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுகர் கண்டென்ட் குறைக்க முடியுமோ, ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் சுகர், நாட்டு சக்கரை, நம்ம என்ன ஃப்ரூட்ஸ்லேருந்து எப்படி எடுக்கிறது, என்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து ஃப்ரூட்ஸில் இருந்து ஸ்வீட்ஸ் மேக் பண்ணுறது. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சுகரை கம்மியாக வச்சு மோர் ஓரியன்ட் டு ப்ராடக்ட், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் என்ன இருந்தாலும் ஜென்ரலாக ஸ்வீட் ஷாப்புக்கு வர குழந்தைங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுமே ஐயோ இது ஸ்வீட்டு சுகர் நீ சாப்பிடக்கூடாது. நான் என் குழந்தையுமே சொல்லியிருக்கேன், சுகர்டா சாப்பிடக்கூடாது, கம்மியாக இது பண்ணு. பட் என்ன தான் நம்ம அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாலும் பசங்களை வந்து சுகர் சாப்பிடாமல் தடுக்கவே முடியாது. எப்படியாதுனாலும் ஏதோ ஒரு அக்கேஷனில் கேக் சாப்பிட்ருவாங்க, சாக்லேட் சாப்பிட்ருவாங்க, ஏதாவது ஒன்று கன்சியூம் பண்ணிடுறாங்க எப்படியாவது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சுகரை ஒரு பிக் த்ரெட்டாக பார்க்குறீங்களா? எங்களை மாதிரி ஒரு ஸ்வீட் ஷாப் இண்டஸ்ட்ரியை நீங்கள் ஒரு த்ரெட்டாக பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? சார், ஆக்சுவலாக சுகர் எந்த ஃபார்மில் எடுத்தோம், எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். சுகர் ஹவவர் இட் இஸ் சுகர் ஒன்லி. ஸோ இது வந்து நான் நாட்டு சக்கரையாக வேணாலும் எடுக்கலாம், நான் வந்து அஸ்கா சக்கரையாகவும் எடுக்கலாம், நான் அது எந்த ஃபார்மில் வேணால் எடுக்கலாம். பட் அது அளவோடு எடுக்கிறது தான் சார் ரொம்ப முக்கியம். ஆமாம், கிளைக்கமிக் இண்டெக்ஸ், கிளைக்கமிக் லோடுன்னு இருக்குது. ஸோ இப்போ சுகரை பொறுத்தளவுக்கு நீங்கள் சுகர் எடுக்காமல் சுகர் இல்லாமலாம் நம்மளால் வாழவே முடியாது. நம்ம பேசலாம், ஆனால் நடைமுறைக்கு வந்து அது வந்து சாத்தியம் இல்லை. ஒரு குழந்தையோட சாப்பாடு ஒரு வயசு 2 வயசு குழந்தை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடில் அந்த அம்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டாக அதில் ஆட் பண்ணணும், கொஞ்சமாவது அதில் சுகர் சேர்த்திக்கணும், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா அது ரெஃப்யூசலில் தெரியும் அது எந்த அளவுக்கு ஹாரிபிளாக இருக்கணும். ஆனால் கொஞ்சம் சுகர் அண்ட் சால்ட்டை நாங்களே என்ன பண்ண சொல்கிறோம்னா ரெக்கமெண்டடாக வந்து சேர்த்திக்கணும், அப்படி தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறோம். ஸோ சுகரை அதிகமாக எடுக்கிறது மட்டும் தான் டேஞ்சர் சார். சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் இருக்கிற எல்லா மெக்கானிசமே சேஞ்ச் ஆகி அது நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணது நிறைய ரிசர்ச் சொல்லுது. பட் சுகரை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது எந்த ரிசர்ச்லையுமே வந்து இல்லை. அவாய்ட் பண்ணுறது எதுவும் இல்லை. நீங்கள் இந்த ஜாஸ்தியாக எடுக்கும் போதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ எனக்கு ஒரு இது வந்துச்சு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அதிக சுகர் சாப்பிட்ற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுறாங்க, இந்த ஆட்டிசம் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸே சுகர் நிறையா சாப்பிட்றதுனால தான் வருது அப்படின்றாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஒரு பெரிய த்ரெட்டை கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லி எவிடன்ஸோட எதையுமே எங்களால் சொல்ல முடியாது சார். இப்போ என்ன சில பேர்த்தோட ரிசர்ச் சொல்லுது அப்படின்னா, சுகர் ஜாஸ்தி எடுத்துக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹை எனர்ஜியோட பிஹேவ் பண்ணுறாங்கன்னு. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரின்சிபல் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு குழந்தை ஏன் ஹைப்பர் ஆக்டிவாக பிஹேவ் பண்ணுது? பிரெயின்லேயும் பாடியிலையும் எனர்ஜி இருக்குதான். அதுக்கு முழுக்க காரணம் சுகர் மட்டும் கிடையாது. இப்போ நம்ம சுகரே சாப்பிடலினாலும் நம்ம பாடிக்கு ஒரு தன்மை இருக்கு, ஃபேட்டை லைசிஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி அதில் வந்து குளுக்கோனியோஜெனசிஸ் நடக்குங்கிறதா சயின்ஸில் இருக்கு. அப்போ சுகர் மட்டும்தான் இதுக்கு ஒரு காரணமாக இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகே. ஸோ எந்த ஃபுட்டு எடுக்கிறது குழந்தைனாலுமே அதில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்னிங் ஏஜென்ட் இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது ஜாஸ்தியாக போகும்போது அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. ஸோ நம்ம அதுக்கு வந்து சுகரை மட்டும் தான் ப்ளேம் ஃபேக்டராக கொண்டு போகக்கூடாது. ஸோ அது சுகர் மட்டும் தான் பண்ணுது அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் கிடையாது சார். சுகர் மட்டும் தான் பண்ணுதுன்றது கிடையாது. பட் அளவோடு எடுத்துக்கணும். இப்போ நம்ம சால்ட் ஆகட்டும் சுகர் ஆகட்டும் ஒரு அளவுக்கு மேலே எடுக்க முடியாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் சொல்லும் போது அளவுக்கு மீறி நம்ம எடுத்துக்கும் போது
அது ஃபேட்டை பிரேக் பண்ணுறதை குறைச்சிருது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சுகர் பாடியில் இருக்கு. ஆமாம். ஸோ அப்போ ஃபேட் அக்குமுலேஷன் கூட ஆகிறதுனால ஒபீஸ் இந்த மாதிரியான ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெண்டாவது, அது அகைன் நம்மளோட பிரெயினில் டோபமைன் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ எந்த ஒரு விஷயம் நம்ம அடிக்ட் ஆகிறனாவோ, எந்த ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சி பண்ணுறனாவோ டோபமைன் செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ சுகர் கிரேவிங் எனக்கு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது, எனக்கு டோபமைன் செக்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது, நான் அதிகமாக சுகர் எடுத்துக்கிறேன். அப்போ அதுதான் என்ன ஆகும், ப்ராப்ளத்துக்கு கொண்டு போய் ஒரு காசாக வந்து நிற்கிது. ஓகே. ஸோ கண்ட்ரோல்டு கன்சப்ஷன் எதுனாலும் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹார்ம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா ரைட் ஃப்ரம் ட்ரக்ஸ் எவ்ரிதிங் இஸ் எனிதிங் அளவுக்கு தாண்டி போகும்போது தான் இட் பிகம்ஸ் a very life threatening situation. இல்லை இந்த டோபமைன் செக்ரேஷன் ட்ரக் அடிக்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நார்காட்டிக் ட்ரக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சேம் ஃபீல் தான். கண்டிப்பாக. காஃபி எடுக்கிறவங்களுக்கும் அதே தான். இந்த சுகர் நம்ம சுகரை பார்க்கும்போது எப்படி டெம்ட் ஆகிறோமோ அதே மாதிரி தான் இந்த ட்ரக் எடுக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கை பார்க்கும் போதோ அந்த இமேஜ் பார்க்கும் போதோ they are addicted towards. It's more or like everywhere எது வந்து ஜாஸ்தி லெவலுக்கு போகுதோ அது இந்த அடிக்ஷனுக்கு கொண்டு போய்விடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ட்ரக் சொன்னனால நான் சொல்கிறேன், இப்போ இந்த ட்ரக் அடிக்கிறவங்க கிட்ட போயிட்டு டக்குன்னு அந்த ட்ரக்கை நிறுத்த சொன்னீங்கன்னா என்ன ஆகும், அவங்களால முடியாது. அதே தான் இந்த சில்ட்ரன்ஸ் கிட்டே, அதே சில்ட்ரனை நீங்கள் வந்து ஒரு நோ சுகர் டயட் அப்படிங்கிற பேரில் போயிட்டு பேரண்ட்ஸ் இமீடியட்டாக நோ சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன், அவங்களால அது இல்லாமல் இருக்க முடியாது. அப்போ நம்ம எதுவாக இருந்தாலுமே ஒரு டோசேஜை குறைச்சிட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு நாளைக்கு 4 சாக்லேட் சாப்பிடுவேன் அப்படின்னா அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு 2 சாக்லேட் சாப்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் 1 சாக்லேட் சாப்பிட வைக்கணும். அப்புறம் வீக்லி 1 day இஸ் அ சுகர் டே அப்படின்ட்டு உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாலிடே கொடுக்கணும். அந்த டைமில் உங்கள் பேபி தாராளமாக ஸ்வீட் சாப்பிட்டும், சுகர் சாப்பிட்டும், இட்ஸ் நத்திங் கோயிங் டு பி ஹார்மிங் தி பேபி ஆஃப். ஸோ இப்படி ஒரு பேரண்டிங் ஸ்டைலை நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நம்மளால ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஓகே. நம்மளுக்கு சீட் டே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு சுகர் டே, ஒரு சாக்லேட் டே கொடுத்து இதை நம்ம ஒரு பாசிட்டிவ் ரிவார்டாக கூட மாற்றிடலாமே. நீ ஒரு வாரம் வந்து ஒரு வெரி குட் பேபியாக நீ பிஹேவ் பண்ணுற, எல்லாத்தையுமே ப்ராப்பராக உன்னோட ஷெட்யூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா திஸ் டே இஸ் கோயிங் டு பி a sugar day for us. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஃப்ரைடே நம்ம என்ஜாய் பண்ணலாம், வெளியே போகலாம், அவுட்டிங்கில் போய் ஒரு சாக்லேட் ஆர் ஒரு கேக் சாப்பிட்லாங்கிறத ஒரு ரிவார்டாக கொடுக்கலாமே குழந்தைக்கு. ஓகே. ஸோ இப்படி கூட நம்ம அதை வந்து கிராண்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு நோ சொல்கிறதுங்கிறது ஒரு பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம ஆஸ் அ பேரண்ட் பண்ணாமல் இருக்கிறது இல்லை வெரி ரைட். ஏன்னா என்னோட குழந்தையும் அப்படி தான். கண்டிப்பாக ஸ்வீட் ஷாப்பே வச்சுருக்கேன், உள்ளே போய் நானும் கொஞ்ச நேரம் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால். பட் ரேர்லி ஷீ டேக்ஸ், அவளும் புரிஞ்சுக்கிறா. பட் ஃபுல்லாகவும் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா என்ன ஆகுறாங்கன்னா ஒரு நம்மளுக்கு தெரியாமல் போய் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பிரெயினில் பார்த்தீங்கன்னா எஸ்கேபிசம்னு ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்குவாங்க. இப்போ நம்ம எதுக்கு நோ சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப அவங்க முன்னாடி வந்து அதை ஸ்ட்ரிக்டாக பிஹேவ் பண்ணோம்னா அந்த குழந்தையோட பிரெயின் ஒரு 3 to 4 yearsல ஒரு டெக்னிக் கற்றுக்குதா தான் எஸ்கேபிசம். அப்போ நம்மகிட்ட இருந்து பொய் சொல்லி நம்மகிட்ட இருந்து மறைச்சு அதை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்கள் குழந்தை சமத்தா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கு. ஆனால் அந்த எஸ்கேபிசம் கற்றுக்கிட்ட ஒரு குழந்தை அப்பா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, திருட்டுத்தனமா அதை தாத்தா பாட்டிகிட்ட எப்படி கிராண்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் சூப்பரா பண்றாங்க. ஸோ அவங்க தாத்தா கிட்ட போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்கன்னா நீட்டாக அவங்க கிராண்ட் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு வாரம் 1 மாதம் பக்காவாக அவங்க டைம் பண்ணி வச்சிருப்பீங்க, அங்கே எல்லாமே பிரேக் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு ஈக்குவல் கோஷன்டட் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ கிடைக்கிறது பேலன்ஸ்டாக இருக்கட்டும். அப்போ அந்த குழந்தை நீங்கள் வந்து இந்த வாரம் ஒரு நாள் மட்டும் கொடுத்து பழக்கிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு நாள் ஸ்வீட் கிடைக்குதுன்னு அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஃப்ரைடே என்னோட சீட் டே, அது என்னோட சாக்லேட் டே, அது ஸோ எனக்கு இன்னைக்கு கிராண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க ரைட் ராயலாக சொல்லி வாங்கிக்குவாங்களே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டைலில் பேரண்டிங் பண்ணலாம். ஓகே. அப்போ கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு கில்ட் இருக்காது, சரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸோட வந்துடும். அண்ட் இன்னொன்று வித் இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம டேரெக்டாக அந்த அஸ்கா சுகர் இல்லைனா வந்து ஒரு ப்ரிவென்டட் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஒரு சுகரை ஒயிட் சுகராக கொடுக்காம நம்ம இந்த தென்னஞ்சக்கரை பனஞ்சக்கரை எடுத்துக்கிறது, ஃபார்மேட்டிவ் சுகர்ஸை கொடுக்கறது, நேச்சுரல் சுகர்ஸை கொடுக்கறது வந்து நிறைய இந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ சூப்பர் அது ஒரு ப்ரூவன் ஸ்டடி தான். ஸோ நம்ம மேக்ஸிமம் லெட் அஸ் ட்ரை இன் அவர் ஹவுஸ் ஆல்சோ டு யூஸ் தென்னஞ்சக்கரை, பனஞ்சக்கரை ஆர் எனி ஆல்டர்னேட் ப்ரௌன் சுகர்ஸை வந்து கிளைகமிக் லோடும் இண்டெக்ஸும் கம்மியாக உள்ள சுகரை மேஜராக யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு அந்த இந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ நான் இதை மீன் பண்ணி தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா நிறைய ஃப்ரூட் பேஸ்டு ஸ்வீட்ஸ் வந்து தயாரிக்க ஆரம்பித்தோம். ஸோ நேச்சுரல் ஸ்வீட்னர்ஸாக கொண்டு போகலாம், மினிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஒரு டேக்லைன் எப்பயுமே சொல்லுவேன், என்னோட குழந்தைங்களுக்கு கொடுக்காததை நான் என் கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஸோ எனக்கு அந்த தூண்டுதல் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட் பேஸ்டு இதை கொண்டு போகணும், கலர்ஸ் கொண்டு வரக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் இன்பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ரேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக ப்ராபப்ளி எனக்கு ஏன்னா ரொம்ப கில்ட்டாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். பட் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அப்பா அப்படின்றது சரி ஓகே
we can give at least. Yes, we have to give. நான் தான் சொல்லுவேன், we can giveங்கிறத விட we have to give. ஏன்னா நம்ம லைஃப்ங்கிறது இட்ஸ் ஆஃப் மிக்ஸ்ட் எமோஷன்ஸ். அந்த மாதிரி நம்ம டேஸ்ட் பட் எதுக்கு இருக்கு அப்படின்னா அறுசுவைகளையும் ருசிக்க தான் இருக்கு. அதில் நான் ஒன்று ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன் அப்படிங்கும்போது தான் எனக்கு அது என்னைக்காவது கிடைக்கும் போது நான் அவுட் பிரேக் ஆயிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன், ஒரு நாள் ஃபாஸ்டிங் முடிச்சு எனக்கு ஒரு மீல் கிடைக்குதுன்னொடனே டக்குன்னு அதில் போய் நான் பஸ்ட் அவுட் ஆகி ஃபுல்லாக சாப்பிடும்போது நான் இத்தனை நாள் இருந்த ஃபாஸ்டிங் என்ன ஆகுது? ஆனால் நான் டெய்லியுமே பேலன்ஸ்டாக ப்ரொபோர்ஷனேட்டாக நான் சாப்பிட்டு இருந்தேன்னா என்னோட பாடி ஒரு ஈக்குவாலிட்டியில் மென்ஷன் ஆகும். ஸோ அது இம்ப்ளைஸ் ஃபார் தே டோன்ட் கெட் அடிக்டட். ஓகே, இட்ஸ் தேர், அவ்வளோ அது இருக்குது. இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு நம்ம பழக வச்சிட்டோம்னாவே இதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே வந்துடலாம். அண்ட் நீங்கள் இப்போ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஸோ இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்க்கு பதிலாக இப்போ நம்ம குழந்தைய வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற விஷயம் நமக்கே தெரியுது. கலர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது, ஃப்ளேவர்ஸ் அட்ராக்ட் பண்ணுது, ஸ்மெல் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ இந்த அடம் பிடிச்சிக்கிட்டு குறும்பு பண்ணிட்டு இருக்கிற குழந்தைங்க, சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஃபசி ஈட்ராவும் பிக்கி ஈட்ராவாக இருக்கிற குழந்தைகளுக்கு நாங்களே என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபன் ஃபீல்டுலாம் இப்போ ராகி நூடுல்ஸு, கம்பு பாஸ்தா இந்த மாதிரிலாம் மார்க்கெட்டில் இருக்கு இல்லையா, அதை வீட்டில் வாங்கி ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக்காக ஒரு ப்ரெசென்டபுளாக மாற்றி அவங்க வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை இன்வால்மெண்ட்டோட என்ஜாய் பண்ணிட்டு அதை சாப்பிட ஆரம்பிக்குது. நாம பவுல் அண்ட் ஸ்பூனில் போட்டு ஊட்டுறோம், ஊட்டிட்டு என்ன பண்ணிடுறோம், முன்னாடி ஒரு டிவியை போட்டு விட்டுறோம். அப்போ ஆணு வாயை திறந்துட்டு என்ன சாப்பாடு என்ன ருசிக்கிறாங்கன்னு தெரியாமல் பாதி நேரம் உள்ளே போகுது. தெரிஞ்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிற குழந்தை சண்டை போட்டு அடம் பிடிச்சி சாப்பிடாம போயிடுது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆர்டிஃபிஷியல் கலருக்கு பதிலாக இப்போ ஒரு நேச்சுரல் பீட்ரூட் ஜூஸோ இல்லை சங்குப்பூவோட தண்ணியோ தோசை மாவில் இட்லி மாவில் கலக்கி அதை ஒரு நாள் மினி இட்லியா ஒரு நாள் பெரிய இட்லியா அவங்களுக்கு ஒரு சின்ன கண்ணு மூக்கு வாய் வச்சு டிஸ்பிளே பண்ணோம்னா அதுக்கு அந்த குழந்தை அட்ராக்ட் ஆகி அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்க. அதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர் இருக்காது. வீட்டில் ஹோமில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை கொடுத்து அதை ஹெல்த்தியான ஒரு மீலாகவும் மாற்றிடலாம். ஸோ இதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். கரெக்ட். இந்த மாதிரி நாங்கள் ஒரு டிப் ஃபாலோ பண்ணோம். வீட்டில் வந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு மேகி ஃபஸ்ட்டு பழக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது ஸ்லோவாக மறக்கடிச்சு மேகிக்கு பதிலாக இனிமேல் சேமியா தான் மேகின்னு இன்ட்ரடியூஸே பண்ணியாச்சு. அவளை பொறுத்த வரைக்கும் நூலாக இருந்துச்சுன்னா அது மேகி. ஸோ நாங்கள் ராகி, கம்பு, நீங்கள் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டான மில்லட்ஸ்லாம் வி ஸ்டார்டட் டூயிங் இட். அதை ரொம்ப ஆசையாக சாப்பிட்றாங்க. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா டைவர்ட் அண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க. மேகி வேண்டாம், அது கெடுதல்ங்கிறதுனால அதை சொல்லாமல் ஆல்டர்னேட் பண்ணியிருக்கீங்க. இதில் ஒரு சூப்பர் கோல்டன் பேரண்டிங் ரூல் இருக்குது. எப்பவுமே நோ சொல்லி நம்மளை குழந்தைகளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம அவங்களுக்கு சொல்யூஷனாக கொடுக்கலாம், நோக்கு பதிலாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த மேகிக்கு சொன்ன நோக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு மில்லட்டில் வந்து செஞ்ச டிஷ்ஷை ஒரு சேமியாவை வந்து நீங்கள் நியூ மேகின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். அப்போ நம்ம வீட்டில் பெரும்பாலும் நோ சொல்லி நடக்கிற சண்டைக்கு இது ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல பதிவு. ஓகே, நைஸ். எனக்கு நீங்கள் சொன்னோடனே ஒரு மார்க்கெட்டிங் பிட்ச் தோணுச்சு. சாக்லேட் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அதில் வெஜிடபிள் ஆயில், எம்எல்சிஃபையர்ஸ், திக்கனர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பல என்னோட ஸ்வீட்டு அதோட 10x பெட்டர். எஸ் எஸ், ஐ எம் டூயிங் இட் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ். எஸ், நாட்டு சக்கரை இதில் போட்டு பண்ணுறோம். தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் கிரெடிட் ஃபேக்டராக வச்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவ் ரிவார்டுங்கும் போது என்ன சொல்லுவோம்னா, ஒரு சாக்லேட் வாங்கி கொடுங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைங்கிறது ரிவார்டாக கொடுப்போம். இதை நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆர்கானிக் ஸ்வீட்டாவோ ஒரு கல்லபருப்பி ஒரு கேண்டியாவோ இந்த மாதிரி நம்ம மாற்றி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போது அது ஹெல்த்தியாகவும் மாறிடுது, நம்ம குழந்தைக்கு ஒரு ரிவார்ட் சிஸ்டம் செட் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ கண்டிப்பாக தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். சூப்பர். இப்போ ஏன்னா இன்னைக்கு ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சாக்லேட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க, கேக்ஸ் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக கடலை மிட்டாய், ஆர்கானிக் ஸ்வீட்ஸ், ஹெர்பல், அதாவது நம்ம இதுல பண்றோம் இல்லைங்களா, மில்லட் குக்கீஸ், அப்புறம் நம்ம வீட்லயே பண்ற கோதுமை டவுல பண்ற கப்கேக்ஸ், இதெல்லாம் தான் கிராண்ட் பண்றாங்க. ஸோ இப்படி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம குழந்தைங்களை மாத்திட்டோம் அப்படின்னா ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சதும் அவங்களுக்கு வேணுங்கிறதும் கிடைச்சிருச்சு, சேம் டைம் அது ஹெல்த்தியாகவும் போயிடுச்சு. சூப்பர். நாங்கள் அதனால தான் இந்த கருப்பட்டியில் பண்ண கடலை மிட்டாய், கருப்பட்டியில் பண்ணுற ஸ்வீட்டு, கருப்பட்டி ரசகுல்லா, சூப்பர், இந்த மாதிரி அதெல்லாமே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது அளவோடு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு இதாக கொடுக்கும். அண்ட் சுகர் அப்படின்னாவே யாராக இருந்தாலும் ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். ஏன்னா செலிப்ரேஷனுக்கு சுகர், செலிப்ரேஷனுக்கு சாக்லேட் அண்ட் ட்ரீட்ஸுங்கிறத நம்ம ஒரு பழக்கப்படுத்திட்டோம். கண்டிப்பாக. அப்போ அதை எந்த அளவுக்கு நம்மளால் ஆர்கானிக் அண்ட் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுக்கும்போது சமுதாயத்தில் நாமளும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணலாம். சூப்பர் சார், ஹாப்பி சார், ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.